குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் பிரிவு 17 அபாத்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாத்திரம் அல்லாது அபாத்திரம். நல்லார்க்கு ஈவதில் பயன் உண்டு அப்படின்னு சொன்னவர் இங்கு அல்லார்க்கு ஈவதில் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் 505 ஒழுக்கமற்றவர்க்கு வழங்குவது பயன் அற்றது. கோல வரட்டை குனித்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதேயொக்கும் சீலமு நோன்பு மிலாதவர் கீந்தது காலங்கழிந்த பயிரது வாகுமே. கோல வரட்டை அப்படின்னா அழகுடைய மலட்டு பசு, குலகு அப்படின்னா பசுந்தழை. மலட்டு பசுவுக்கு பசுந்தழை இட்டாலும் பால் என்கின்ற பயன் கிடைக்காது. அதுபோல் ஒழுக்கமும் நோன்பும் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்தால் அதனால் பயன் ஏற்படாது. சீலம் அப்படின்னா ஒழுக்கம், காலம் கழிந்த பயிர் அப்படின்னா தக்க காலத்தில் செய்யாத பயிர் அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கமும் நோன்பும் இல்லாதவர்களுக்கு ஈவது என்பது அழகிய வரட்டு பசுவுக்கு குனிந்து நிமிர்ந்து பசுந்தழையிட்டு பாலை கறந்து குடிப்பதே போன்றதாகும். அதுவேயன்றி பருவம் தவறி செய்த பயிரையும் போன்று அது பயன் அற்றதும் ஆகும். பாடல் 506 அன்பு கொள்ளாதவர்க்கு ஈவது பிழை ஆகும். ஈவதி யோக மியம நியமங்கள் சார்வதறிந்தன்பு தங்கும் அவர்க்கன்றி ஆவதறிந்தன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும் பிழை என்று கொள்ளீரே. யோகம் அப்படின்னா மன ஒடுக்கம், இயமம் அப்படின்னா தீமை அகற்றுதல், நியமம் அப்படின்னா நன்மை செய்தல். யோகத்துக்கு தவிர்க்க வேண்டியவற்றையும் கொள்ள வேண்டியவற்றையும் அறிந்து அன்பு உடையவர்களுக்கே தானம் செய்ய வேண்டும். அங்கனம் இல்லாது சார்பறிந்து அன்பு கொள்ளாதவர்களுக்கு தானம் செய்வது பெரும் தவறாகும் என உலகத்தவரே அறிவீர்களாக. பாடல் 507 நரகில் அழுந்தி கெடாதவன் ஆமாரறியா நதி பஞ்சபாதகன் தோமாரும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தரல் தந்து கற்பிப்போன் போமா நரகிர் புகான் பேதங் கற்கவே. பஞ்சபாதகன் அப்படின்னா ஐம்பெரும் குற்றங்களை செய்த பாவி. தோமாரும் அப்படின்னா ஆணவமல குற்றத்தை மாற்றும் குறவன் அப்படின்னா ஆசான். காமாதி அப்படின்னா காமம் முதலியவை, அதாவது காமம், வெகுளி, மயக்கம் என்பவை. போதம் அப்படின்னா திருவடி உணர்வு. ஐம்பெரும் குற்றங்களை செய்பவன் நல்லவர்களுக்கு கொடுப்பதன் பயனை அறியாது கெடுவான். ஆனால் குற்றம் இல்லாத ஞான குருவுக்கும் தூய பெரியவர்களுக்கும் காமம், வெகுளி, மயக்கமான மூன்றை நீங்கியவர்க்கும் அவரவருக்கு தந்து அவரவர் நிலையில் நிற்க செய்பவன் ஞானத்தை பெற்றதால் ஐம்பெரும் குற்றம் செய்தவன் விழும் நரகத்தில் புகமாட்டான். பாடல் 508 இறைவனை எண்ணாது கொடுப்பவரும் ஏற்பவரும் நரகத்தை அடைவர். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் இவனென்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கீந்த விருவரும் நன்னுவரேழா நரக குழியிலே. மாதனம் அப்படின்னா பெரும் செல்வம், அண்ணல் அப்படின்னா சிவபெருமான், அஞ்சலி அத்தனாய் அப்படின்னா கூப்பிய கையினனாய், இறைஞ்சாதார்க்கு அப்படின்னா வணங்காதவர்களுக்கு, ஏழாம் நரக குழி அப்படின்னா 7 வகையான நரக குழிகள். மண்மலை போல் அத்துணை பெரிய பொருளை தந்தாலும் சிவனே முன்னின்று ஈகிறான் என கூப்பிய கையினனாய் எண்ணி வணங்காதவர்களுக்கு கொடுத்தவரும் ஏற்றவரும் ஆகிய இருவரும் 7 வகைப்பட்ட நரகங்களில் ஆழ்ந்து வருந்துவார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் தீர்த்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.